முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள விவசாய கடன் தள்ளுபடியை பெற விவசாயிகளிடம் 20,000 ரூபாய் வசூல் செய்வதாக திமுகவைச் சேர்ந்த கூட்டுறவு சங்க தலைவர் மீது விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாம் வெளியிட்ட அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்டகால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருந்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பதவியேற்ற முதல் நாளே தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்து கையெழுத்திட்டது விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் தலைவராக உள்ள மாவட்ட திமுக பிரதிநிதி பெருமாள் என்பவர் விவசாயிகள் கடன் தள்ளுபடி பெற 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை வசூல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விவசாயிகள் பெருமாள் மீது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய நலன் கருதி சிறு குறு விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தார்கள். இந்த தள்ளுபடி செய்த கடனை திமுகவை சேர்ந்த மாவட்ட பிரதிநிதி தள்ளுபடி கடனை பெறுவதற்கு விவசாயிகளிடமிருந்து ரூபாய் 10,000, 15,000, 20,000 ரூபாய் கொடுத்தால்தான் தள்ளுபடி செய்வேன் என்று அவர்களை மிரட்டி பண வசூல் செய்கிறார். அவர்கள் மீது தக்க நடவடிக்கை என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோர். திமுக மாவட்ட பிரதிநிதி பெருமாள் அவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய கடனை முதல் கையெழுத்தாக விட்டு கடனை பூரா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சொசைட்டி தலைவர் பெருமாள் திமுகவை சேர்ந்தவர். அவர் ஒவ்வொரு விவசாயிகளிடமும் என்னால்தான் கடன் தள்ளுபடி பண்ண போறேன், நீங்க 10,000 கொடுங்க, 15,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, 20,000 வரையும் வாங்கி கொண்டு இருக்கிறார். அவரை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதையடுத்து இந்த புகார் மீது விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.